நியூஸ் PM நேயர்களுக்கு வணக்கம். பொன்னேரி அருகே பல தலைமுறைகளாக கிராம நத்தம் நிலத்தில் குடியிருந்து வரும் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம். பட்டா வழங்காவிடில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட முடிவு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஏலியம்பேடு கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவர்கள் பல தலைமுறையாக கிராம நத்தம் அரசு புறம்போக்கு நிலத்தில் வசித்து வருவதாகவும் தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து பல கட்ட போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இலவச வீட்டு மனை பட்டா வழங்க கோரி பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகம் அருகே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜமாபந்தி நடைபெற்று வரும் நிலையில் இன்று காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய வட்டாட்சியர் சோமசுந்தரம் கோரிக்கைகள் குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் கைவிடப்பட்டது. இதனிடையே தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறினால் தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவோம் என அப்போது எச்சரித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் மீஞ்சூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஏலியம்பேடு ஊராட்சியில் பூர்வீகமாக வாசிக்கிற மக்களுக்கு கிராம நத்தத்தில் இதுவரெல்லாம் மனைப்பட்டா வழங்கலை. இதுக்கு எதிராக கடந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதி ஆர்டோ அலுவலகம் முன்னாடி ஒரு போராட்டம் நடத்தினோம். ஒரு மாதத்தில் பட்டா கொடுக்குறதா சொன்னாங்க, ஒன்றும் நடக்கலை. அதுக்கு பிறகு மாவட்ட ஆட்சியரும் 8 நாள் கலெக்டர் முன்னாடி திருவள்ளூரில் ஒரு போராட்டம் நடத்தி கலெக்டரோட பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவர் ஒரு மாசத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்கிறாரு சொல்லி 2 மாசம் ஆச்சு, என்ன நடக்கல. இன்னைக்கு கிராம சபா கூட்டம் இந்த ஏலியம்பேடு ஊராட்சி ஜமாமந்தி இன்னைக்கு இருக்கிறதுனால ஜமாமந்தி அதிகாரியிடம் மக்கள் கோரிக்கை மனு கொடுத்து மனைப்பட்டா வழங்குறவரெல்லாம் காத்திருப்பு போராட்டம் அறிவிச்சிருந்தோம். உழைப்போர் உரிமை இயக்கம் AICCT தொழிற்சங்கம் இணைந்து நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி நேற்றைக்கு RDO மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செஞ்சுருக்கோம். இன்னொரு 10 நாளுக்குள்ள உங்களுக்கு பட்டா கொடுத்துருக்கோம், அத்தனை நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லி எழுத்துப்பூர்வமாக அவங்க அனுப்பின ப்ராசஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க. தாசில்தார், இங்கே இருக்கிற AC அதிகாரிகளெல்லாம் பேசி இன்னொரு 10 நாளில் பட்டா கொடுக்க சொல்லுங்க. நாங்கள் என்ன சொன்னோம்னா 10 நாள் இல்லை 20 நாள் கூட எடுத்துங்க, எங்களுக்கு பட்டா கிடைக்கணும், இல்லைன்னா அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நாங்கள் தயாராகுவோம்னு சொல்லியிருக்கோம். ஜமாம் அதிகாரியிடம் எங்களோட கோரிக்கை மனுவில் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த நம்பிக்கையில் நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் இப்போ ட்ராப் பண்ணிக்கிறோம். இல்லைன்னா அடுத்த கட்டம் அது கிடைக்கலன்னா நாங்கள் போராட்டம் அது முற்றுகை போராட்டமாக இருக்கலாம், அல்லது முதல்வரை சந்திக்கிறதுக்கு ஒரு நடப்பயணம் இருக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சுக்கிறோம். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி முடிவு எடுக்கும். நிச்சயமாக அது வரலாம் இடம் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என் பேர் ஜானகிராமன், உழைப்போர் உரிமை இயக்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர். தேவையில்லாத வேலை அது ஏதோ ஒரு எக்ஸப்ஷன்ல கொடுக்க முடியாது கூட சொல்லலாம். இப்போ உங்களுடைய வேலை நடந்திருக்கு, நீங்க ஒரு டைம் விட்டு வேலை நடக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி சரி ஒரு 4 பேர் ரொம்ப வேண்டாம், வர 4 பேர்